ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண பிறகு அகைன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ரீசனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி உங்களோட வெயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற பிளான் ஆஃப் ஆக்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, சிலர் எனக்கு கமெண்டும் பண்ணியிருந்தீங்க, ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி விட்டால் கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அதுக்குண்டான கிளாரிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் இந்த வீடியோ. ஒரே ஐடியல் வெயிட்டில் உங்களோட வெயிட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ டயட் பிளான், வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கான டயட் பிளான் எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டாக முதல்ல நீங்கள் வெயிட் லாஸ்க்காக எப்படி டயட் பிளான் யூஸ் பண்ணீங்களோ சேம் மெத்தடு தாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கரெக்டாக வாட்டர் இன்டேக் பண்ணணும், ஷேக் கரெக்ட் டைமுக்கு எடுக்கணும். ஆனாலும் ஷேக் ஸ்டாப் பண்ண பிறகும் நீங்கள் ஓவராக ஈட் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோமோ அது எல்லாத்தையுமே வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற ஹாப்பினஸ்லேயே திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஏன்னா நம்மளுடைய பாடி ஒன்றும் மிஷின் கிடையாது செட்டப் பண்ணி வைக்கிறதுக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணிங்களோ வெயிட் மெயின்டெனன்ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத கரெக்டாக நீங்கள் குவிக் டிசிஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு மணியை வேஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதும், நிறைய இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப வெயிட் லாஸ் பண்ணுறதும் அப்படின்னு எனக்கு ஹெர்பலைஃப் எடுத்ததுனால தான் திரும்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஃபுட்டையும் குறைய சொல்கிறது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி கான்ஃபிடென்ட்டோட டயட் பிளான் ஃபாலோ பண்ணிங்களோ ஸ்டேபிளாக உங்களோட வெயிட்டையும் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக டெய்லி பேஸில் ஆக்டிவிட்டீஸ் இம்பார்ட்டன்ட்ங்க. ஆக்டிவிட்டீஸோட நீங்கள் ஃபுட்டையும் ஒன் டைம் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்களோட வெயிட் எப்போவுமே மெயின்டெனன்ஸில் இருக்கும். ப்ராடக்டை எடுத்து விடுறீங்க அப்படின்னா உங்கள் பிஎம்ஐ 23 இருக்கணும். 90 டேஸில் நீங்கள் 23 பிஎம்ஐ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் எப்படின்றத உங்கள் கோச் கிட்டே கேட்டு கற்றுக்குங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் பற்றி என்ன கோச் எதுவும் கைட் பண்ணலை அப்படின்னா டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கான டயட் சார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ ஃபுட்டு ஹேபிட்டில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஃபுட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஷேக் மட்டும் எடுத்து சப்ளிமெண்ட்லாம் இன்டேக் பண்ணி உங்களால் ஒரு பர்மனண்ட்டான வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுக்க முடிஞ்சு ரீயாக 90 டேஸ்க்குள்ளேயே திரும்ப நீங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படின்றதே உங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ஹெர்பலைஃப் யூஸ் பண்ணி 90 டேஸில் ரிசல்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஷேக்கு சப்ளிமெண்ட்ரி எல்லாமே அதை விட உங்களோட பாடி ஆக்டிவிட்டீஸ் கான்ஃபிடென்ஸ் லெவல் இது எல்லாமே ஹையாக இருந்திருக்கும் இல்லையா? அப்போது அகைன் நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் செட் பண்ணி வைக்கிற மிஷின் இல்லை நம்மளுடைய பாடி. கண்டிப்பாக வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப அவசியம். பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணீங்களோ அதை விட ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராமில். வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது நார்மல் ஃபுட் ஹேபிட். டெய்லி பேஸில் நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிற இட்லி தோசை எப்படி பிளான் பண்ணோம், எவ்வளோ கலர் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக ஸ்டேபிளாக உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு கால்குலேட் பண்ணிவிட்டோம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்ததுனால தான் அகைன் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணுன்னே தெரியாமல் ஃபேக்கான ஒரு நியூஸை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனி மேலேயும் குறை சொல்கிறீங்க. ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினலாக உங்கள் ஐடியில் வாங்கினா மட்டும்தான் ஒரிஜினல். அதை தவிர்த்து காமர்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா சைட் எஃபெக்ட் ஹெவியாக இருக்கும். கரெக்டான மெத்தடில் ஃபாலோவும் பண்ண மாட்டேன்னீங்க. அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அகைன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலமாக எப்படி ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மெயின்டெனன் பண்ணோம் அப்படி தெரிஞ்சிருப்பேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.